வந்துடும் உனக்கு. வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூமராங் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு பூமராங் வந்து பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஆனால் சரியாக ஒர்க் ஆகலான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டில் வந்து ப்ளஸ் சேஃபில் வந்து ஒரு பூமராங் வந்து பண்ணியிருக்கோம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்களும் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமராங் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் வந்து பூமராங் வந்து அட்டையை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கார்ட்போர்டு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஆர்டர் பண்ணி வந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளவு வைக்கிறதுக்கு ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம் வந்து ஒட்டுறதுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தாள் வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும், சூப்பரான பூமராங் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டை வந்து சமமாக இருக்கிற மாதிரி ஒரு அளவு வந்து வெட்டிக்கோங்க. நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சமமாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. 4 லைன் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வந்து வெட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 4 பீசஸ் வந்து நான் வெட்டிக்கிறேன். அகலம் வந்து ஸ்கேலோட அந்த அகலம் அளவுக்கு வந்து நான் வெட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் எந்த அளவுனாலும் வந்து வச்சுக்கோங்க. 30 சென்டிமீட்டர் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வச்சுக்கிறேன். இது வந்து 33 சென்டிமீட்டர் அளவு இருக்குது. ஸோ 33 சென்டிமீட்டர் அளவு வந்து நான் அப்படியே வந்து வச்சு வெட்டிக்கிறேன். நீங்களும் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிடிச்சி விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 4 லைன் வந்து வரைஞ்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி வந்து நான் மெதுவாக வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வெட்டணும் அப்படின்னா வெட்டிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து லைன் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கத்தி வந்து யூஸ் பண்ணும் போல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது. நானே ரொம்ப தடவை கையை வந்து வெட்டியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக வந்து வெட்டியாச்சு. இதே மாதிரி 4 பீசஸை தனித்தனியாக வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 4 பீஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு கடைசியாக வந்து அளவு பார்த்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் ஒரு இதில் வந்து நல்லா வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி சமமாக வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே ஏதாவது லைட்டாக வெயிட் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சமமாக வந்து வச்சு வந்து நல்லா ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொன்னையும் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம 2 பீசஸ் வந்து கரெக்டாக வந்து ஒட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் சென்டர் பகுதியில் வந்து ஒரு அட்டையை மட்டும் தனியாக வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் இங்கிட்ட அளவு வச்சுக்கிறேன். அங்கிட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கிறேன். சப்போஸ் வந்து கொஞ்சம் கார்ட்போர்டு பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 13 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்க. அங்கிட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவு வச்சு நடுவில் கொஞ்சம் கேப் வந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நடு சென்டர் பகுதியில் 2 கோடு வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரியே அங்கே அந்த இதுலேயும் வந்து கோடு வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இதுதான் முக்கியமானது. கொஞ்சம் அளவு வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து அளவு பார்த்து வந்து இங்கே நடுவுலையும் நான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன். இப்போ கோடு போட்டதுக்கு அடுத்து வெட்ட போகிறோம். கரெக்டாக வந்து ஒரு பீஸை மட்டும் தான் வெட்டி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் 2 கார்ட்போர்டு இருக்கும். அதில் கார்ட்போர்டை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்து வந்து 2 இதையும் வந்து தனித்தனியாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பீஸை வந்து தனித்தனியாக வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தான் கம் அப்ளை பண்ணனால ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வெட்டின பகுதி இருக்குது பார்த்திங்களா, இங்கனக்குள்ளே வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கலண்டு வராது. கொஞ்சம் நடுவில் வந்து 2 grip இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கரெக்டாக வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா உடம்போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள அந்த இது வந்து பியாமல் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1 சென்டிமீட்டரை வந்து அளவு வச்சு இந்த மாதிரி நான் கோடு போடுற அளவுக்கு வந்து கோடு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இதே தான் 4 சைடு வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து வந்து போடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருக்குன்னா இந்த சைடு வரப்போ இந்த சைடு வந்து மாற்றி போடணும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம உப்புத்தாளை வச்சு தேய்க்க போகிறோம் அந்த 4 பகுதியை. ஸோ அதனால் உப்புத்தாள் நான் எடுத்துக்கிறேன். உப்புத்தாளை வச்சுட்டு கரெக்டாக அந்த பகுதியை வந்து தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காற்றை வந்து கிழிச்சிட்டு கொஞ்சம் பறக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா வேறு டைரெக்ஷன் வந்து போயிடும். ஸோ அதனால தான் இந்த இதை தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் தேய்ச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த இது வந்து திரளாக இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து கம் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டிடுங்க. இதே மாதிரி வந்து கம் அப்ளை பண்ணி லைட்டாக ஒட்டிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா எல்லா சைடும் வந்து சூப்பராக வந்து ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இது வந்து பிஞ்சிட்டு வராது.
அவ்வளோதாங்க நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நடுவில் கூட நீங்கள் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒட்டணும்னா ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரினாலும் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பூமராங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த பூமராங் வந்து விட்டு ட்ரை பண்ண போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 டைப்பில் வந்து நம்ம விடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சின்னது சேஃப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செதுக்கி இருப்போம்னா அதை வந்து இப்படி வச்சு விட்டோம் அப்படின்னா 2வது ரிட்டர்ன் வரும். 2வது வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சேஃபில் வந்து விடலாம். 2 டைப்பில் விடலாம். நம்ம விட்டு பார்க்கலாம் எந்த இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேஃபில் வந்து நான் விட போகிறேன். இது பாருங்க, எனக்கு இந்த நிற்கிறேன்னா இங்கே தான் வந்துருச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட் சேஃபில் சுற்றிக்கிட்டே வருது. சரி இன்னொருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எதில் நம்ம கையில் பிடிக்கிற லெவலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி விட்டு பார்க்கட்டா, விட்டு பாரு, நம்ம இதுதானே. எங்கடா எங்கடா சரட்டு இந்த ஷாட் வரும்டா கைக்கு. கரெக்டாக வந்துடுச்சு. பிடிக்கல.